கல்கி பகவானை பத்தியும் கலியுகத்தை பத்தியும் நாம நிறைய வீடியோஸ்ல பல விஷயங்களை பேசியிருக்கோம். ஆனா கல்கி பகவானோட ஜனனம் எங்க நடக்கும் அண்ட் கல்கி பகவானோட அம்மா யாரு? கல்கி பகவான் குதிரையில கிளம்பி வருவாருன்னு இத்திஹாசங்கள்ல இருக்கு. ஆனா அதே இத்திஹாசங்களையும் வேதங்களையும் கல்கி பகவான் எங்கிருந்து கிளம்புவாரு, அதாவது கல்கி பகவான் பிறந்து வாழும் அந்த இடம் எதுன்றதுக்கும் சில கான்செப்ட்ஸ் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. சோ அந்த ஆக்சுவல் இடம் இந்தியால எங்க இருக்குன்றதை இந்த வீடியோல அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமிடியேட்டா பார்க்கலாம். கலியுகத்தை பத்தியும் கல்கி பகவானை பத்தியும் இன்னைக்குள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜியை பத்தியும் அண்ட் பாரம்பரியமான ஆயுர்வேதிக் மெடிசன்ஸை பத்தியும் எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி வேதங்களையும் புராணங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பாசிபிள் ஆச்சு? எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் இருக்கும்னு எப்படி பெர்ஃபெக்ட்டா மென்ஷன் பண்ணாங்க? சோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் சம்பாலா. சம்பாலான்றது ஒரு சிட்டி, நகரம்னு சொல்லுவாங்க. அண்ட் அது ஹிமாலயாஸ்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா சம்பாலான்றது சிட்டியும் கிடையாது அண்ட் அது ஹிமாலயாஸ்லயும் கிடையாது. இன்னைக்குள்ள சயின்டிபிக் டெக்னாலஜி சம்பாலாவோட கனெக்ட் ஆகுது. அண்ட் இந்த பிரமிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கூட சம்பாலாவோட கனெக்ட் ஆகுது. ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் சம்பாலாவோட கனெக்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலி கலியுகத்தோட முடிவும் சம்பாலாவோட கனெக்ட் ஆகுது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் சம்பாலாவோட போய் கனெக்ட் ஆகுது. ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லப்படும் புராணத்திலும் கல்கி புராணத்திலும் என்ன மென்ஷன் செய்யப்பட்டிருக்குன்னா, விஷ்ணு பகவானோட 10வது அவதாரமான கல்கி பகவான் வந்து கலியுகத்தோட முடிவுல சுமதின்னு சொல்லப்படும் பெண்ணிடம் இருந்து ஜனனம் எடுப்பாராம். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்து தான் கல்கி பகவான் ஜென்மிப்பாரு. ராமனும் கண்ணனும் எப்படி மனித ரூபத்துல வந்தாங்களோ அதே தான் கல்கி பகவானுக்கும் நடக்கும். சோ கல்கி இஸ் எ ஹியூமன். மனுஷனா தான் அவரோட வாழ்க்கை தொடங்குமே தவிர அநியாயங்கள் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, நியாயத்தை நிலைநாட்டணும்னு ஸ்ட்ரெயிட்டா வைகுண்டத்துல இருந்து குதிரையில எல்லாம் வந்துட மாட்டாரு. சோ கல்கியோட அம்மா வந்து சுமதி அண்ட் அப்பா வந்து விஷ்ணு வியாசர். கல்கி பிறந்ததும் விஷ்ணு வியாசர் இறந்து போயிடுவாரு. அண்ட் சில மணி நேரங்களிலேயே கல்கியோட அம்மா சுமதியும் இறந்து போயிடுவாங்க. இப்போ கல்கிக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. யாரும் இல்லாம நிர்கதியா இருக்கும் கல்கிய பரசுராமன் தான் பாதுகாப்பா எடுத்துக்கிட்டு போய் அவர் கூடயே வச்சுக்கிட்டு வளர்ப்பாரு. அண்ட் கல்கிக்கு எல்லா விதமான வித்தைகளும் வேதங்களும் கத்துக் கொடுப்பாரு. இதெல்லாம் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா சம்பாலால நடக்கும். இந்த சம்பவம்னு சொல்லுவாங்களே, அது போல இந்த சம்பாலான்னு சொல்லுதே, அது ஆக்சுவலி எங்கடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கூகுள்ல போயிட்டு சம்பாலாவை தேடணும்னா கூகுள் மேப்ல சம்பாலா கிடைக்காது. அண்ட் ஜிபிஎஸ்ல சம்பாலாவை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அந்த சம்பாலா எங்கடா இருக்குன்னா, முதல் விஷயம் சம்பாலான்றது நகரம் கிடையாது, அது ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள 8 தேசங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. பட் அந்த 8 தேசங்கள் என்னன்றது மென்ஷன் செய்யல. அந்த சம்பாலா சாம்ராஜ்யத்தோட 25வது மன்னன் தான் கல்கி. சம்பாலாவோட நடுப்பகுதியில 9 படிக்கட்டுகள் வைக்கப்பட்ட கிறிஸ்டல் மவுண்டன் இருக்குமா. அண்ட் அந்த கிறிஸ்டல் மவுண்டனுக்கு மேல லோட்டஸ் ஷேப்ல டைம் மிஷின் வீல் ஒன்னு இருக்குமா. அந்த லோட்டஸ் ஷேப் டைம் மிஷின் வீல்ல சம்பாலாவோட முதல் மன்னனான சுச்சாந்தனன் கட்டுவானா. இந்த கிறிஸ்டல் மவுண்டன் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆப்வியஸ்லி 90s கிட்ஸ்க்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கார்ட்டூன் சேனல் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஹீமேன் சொல்லிட்டு ஷோ ஒன்னு பார்த்திருப்பீங்க. அந்த ஹீமேன் ஷோவோட ஸ்டார்டிங்ல கிறிஸ்டல் கோட்டையின் சக்தியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீமேன் சொல்வான். அண்ட் ஹீமேன் கூட வால் ஒன்னு வச்சு நிற்பான். சோ அதுக்கும் இதுக்கும் லைட்டா மேட்ச் ஆகுது, அதனால ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ அந்த சம்பாலா ராஜ்யம் இந்தியால எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சம்பாலாவோட இந்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் சயின்டிபிக் டெக்னாலஜி எல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பத்தி முதல்ல பாத்துடலாம். ஈஜிப்ட்ல இந்த பிரமிட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டினதா சொல்லப்பட்டிருக்கு. பட் இதுல மேட்டர் என்னன்னா, இப்போ உலகத்துல நம்ம கிட்ட இப்போ இருக்கும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு அதே போல பிரமிட்ஸை திரும்பவும் கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரமிட்லயும் இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு பிரமிட் இருக்கும் இல்லையா, அதுல உள்ள ஒரு கல்லோட வெயிட் வந்து 3 டன்னா, அதாவது 3000 கிலோ வெயிட். அது போல கிட்டத்தட்ட 23 லட்சம் கல்லுகள் ஒவ்வொரு பிரமிட்லயும் இருக்குமா. இன்னைக்குள்ள டெக்னாலஜி வச்சு அதெல்லாம் கட்ட முடியாதுன்னும் போது ஹியூமன் சிவிலைசேஷன் ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள்ல எப்படி அவ்வளவு வெயிட் உள்ள கல்லுகள் அவ்வளவு டாப்ல கொண்டு போய் வச்சாங்க? டெக்னாலஜி இல்லாத காலத்துல அந்த காலத்து மக்கள் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க? இது வந்து முதல் கேள்வி. இப்போ ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இன்னைக்குள்ள டெக்னாலஜி பத்தியும் இந்த டெக்னாலஜி விட அட்வான்ஸ் டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணலாம்ன்றத பத்தியும் வேதங்கள்ல மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ், கம்ப்யூட்டரோட அந்த பைனரி சிஸ்டம், இந்த எலக்ட்ரிசிட்டி, இதை பத்தி எல்லாம் வேதங்கள்ல குறிப்பிட்டு இருக்காங்க. அது எப்படி? மூணாவது கேள்வி வந்து ஆயுர்வேதத்தை பத்தி 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்தே புக்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்குள்ள நிறைய டிசீஸ்க்கு மெடிசன்ஸ் என்னன்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய டிசீஸை பத்தி அப்போ எப்பவோ ஆயுர்வேதத்துல எப்படி மென்ஷன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பத்தியும் வேதங்கள்ல மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த கான்செப்ட் பத்தி எல்லாம் வேதங்கள்லயும் புராணங்கள்
புராணங்களையும் எப்படி மென்ஷன் பண்ணாங்க? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தான் சம்பாலா. இப்போ செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன் சொல்லுவாங்க. இந்த 3D இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தேர்ட் டைமென்ஷன். சாதாரண மனுஷனால தேர்ட் டைமென்ஷன் வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதை தாண்டி ஃபோர்த் டைமென்ஷனும் இருக்கு அண்ட் அதை தாண்டி ஃபிஃப்த் டைமென்ஷனும் இருக்கு. இந்த ஃபோர்த் டைமென்ஷன் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷன் வந்து காட் டைமென்ஷன் சொல்லுவாங்க. சோ நம்மள போல சாதாரண மனிதனால தேர்ட் டைமென்ஷன் வரைக்கும் தான் கண்ணால பார்க்க முடியும். ஃபோர்த் டைமென்ஷன், ஃபிஃப்த் டைமென்ஷனுக்குள்ள மனிதனால அவ்வளவு ஈஸியா போக முடியாது. தேவர்களும் கடுமையா தியானம் செய்யக்கூடியவங்களும் தான் அந்த டைமென்ஷனை பார்க்க முடியும். மனுஷனோட உடம்புல 7 சக்கராஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே மனுஷனால ஆக்டிவேட் பண்ண முடியாது. அந்த 7 சக்கராஸை எவன் ஒருத்தனால ஆக்டிவேட் பண்ண முடியுதோ அவனால அந்த டைமென்ஷன்ஸை பார்க்க முடியும். சோ இந்த கல்கியோட கதையில மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இதிகாசங்கள்ல சாவே இல்லாம சிரஞ்சீவிகளா ஒரு 7-8 பேர் இன்னும் கூட இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனுமான், பரசுராமன், அஸ்வத்தாமன், இவங்களுக்கெல்லாம் சாவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இம்மார்டல்ஸ். சோ இவங்களை போல இம்மார்டல்ஸா இருக்கக்கூடியவங்களும் எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பூமியில தான் இருக்காங்க. ஆனா பூமியில சம்பாலான்னு சொல்லப்படும் இடத்துல இருக்காங்க. சோ சம்பாலான்றது மல்டி டைமென்ஷனல் கிங்டம். அங்க இருக்கக்கூடியவங்க கரெக்டான ஹியூமன் பீயிங்ஸ். கரெக்டான ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா தப்பு பண்றது, அநியாயம் பண்றது, அக்கிரமம் பண்றது இதெல்லாம் அங்க உள்ளவங்க பண்ணவே மாட்டாங்க. மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் கரெக்டா இருக்கக்கூடியவங்க. மைண்ட் தெளிவா இருக்கும், பார்க்க அழகா இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு எந்த டிசீஸுமே வராதான். அதனால அங்க உள்ள எல்லாருமே கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்வாங்களாம். சோ புராணங்களையும் வேதங்களையும் சாவே இல்லாம வாழ்வாங்கன்னு சொல்லப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் சம்பாலால தான் இருக்காங்களாம். அண்ட் அங்க உள்ளவங்க எல்லாம் பயங்கர புத்திசாலியா இருப்பாங்களாம் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி அங்க இருக்குமா. இந்த டெலிபோர்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு இடத்துல மாயமாகி இன்னொரு இடத்துக்கு போறது, இதெல்லாம் அங்க உள்ளவங்களால சாதாரணமாவே பண்ண முடியுமா. அண்ட் இந்த உலகத்துல நம்மளுக்கு இது வரைக்கும் சாத்தியமா இல்லையான்னு தெரியாத கான்செப்ட் வந்து டைம் டிராவல் கான்செப்ட். அந்த டைம் டிராவல் அவங்களால ஈஸியா பண்ண முடியுமா. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, சம்பாலால உள்ளவங்களால ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்ண முடியுமா. அவங்களால பண்ண முடியாத விஷயமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அவங்க கிட்ட ஹை டெக்னாலஜி இருக்கு அண்ட் ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்ண முடியுமான்ற காரணத்தினாலதான் ஏலியன்ஸோட எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் டெக்னாலஜியோட ஹெல்ப் மூலமா அந்த பிரமிட்ஸை கட்டினாங்களாம். அண்ட் ஃபியூச்சருக்கு அவங்களால டிராவல் பண்ண முடியுமான்ற காரணத்தை வச்சுதான் ஃபியூச்சர்ல வரப்போகும் டிசீஸை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எழுதி வச்சாங்களாம். சோ இந்த சயின்டிபிக் டெக்னாலஜியை பத்தியும் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸை பத்தியும் வேதங்கள்ல மென்ஷன் செஞ்சதால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த வேதங்களே சம்பாலால இருந்து தான் வந்துதான். இந்த உலகமே இதுவரைக்கும் பார்க்காத டெக்னாலஜி மெத்தட்ஸ் எல்லாம் அந்த சம்பாலால உள்ளவங்களால பண்ண முடியுமா. சோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி உடம்புல அந்த 7 சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணவங்களால அந்த மத்த டைமென்ஷன்ஸையும் பார்க்க முடியும், டைம் டிராவல் பண்ண முடியும் அண்ட் அட் அ டைம் 2 இடத்துல இருக்க முடியுமா. சோ இதெல்லாம் பாசிபிள் ஆகணும்னா கடுமையான தியானம் செய்யணும். நார்மலான இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்யறதை விட ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள இடத்துல உட்கார்ந்து தியானம் செஞ்சா அந்த தியானத்தோட உச்சகட்டத்துக்கு போய் அடைய முடியும்னு ஒரு பிலீஃப் இருக்கு. அதனால இந்த உலகத்துல ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள இடம், அதாவது அந்த ஹை எனர்ஜி உள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரமிட்ஸ். நார்மலான இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்யறதை விட இந்த பிரமிட்ஸ் பக்கத்துல உட்கார்ந்து தியானம் செஞ்சா அதோட எஃபெக்ட் பல மடங்கு ஜாஸ்தியா இருக்குமா. அதே போல இந்தியால அப்படிப்பட்ட இடம், அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஹை எனர்ஜி உள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இமயமலை. அதனாலதான் நிறைய மகரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் இமயமலையில போய் தியானம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட முக்கியமான இலக்கே அந்த தியானத்தோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சு அந்த மத்த டைமென்ஷன்ஸையும் பார்க்கணும்ன்றதுதான். இல்லைன்னா சும்மா யாராவது தியானம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா? அந்த காலத்துல எல்லாம் கடுமையான தியானம் செஞ்சா கடவுள் வந்து வரம் கொடுப்பாரு. இந்த காலத்துல எல்லாம் அப்படி எதுவும் கொடுக்கறது இல்ல. ஆனாலும் அந்த தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அதுக்கு காரணம் இதுதான். தியானம் செஞ்சா ஹெல்த்துக்கு என்னமோ நல்லதுதான், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா மகரிஷிகளும் முனிவர்களும் ஹெல்த்துக்காக மட்டுமே தியானம் செய்யறது கிடையாது. அவங்களோட இலக்கு அதையும் தாண்டி இருக்கு. சூப்பர் ஸ்டார் நடிச்ச பாபா படத்துல இந்த கான்செப்டை காட்டியிருப்பாங்க. யாரு கண்ணுக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு ஒரு சித்தர் வந்து ரஜினியை கூட்டிட்டு போவாரு. ரியல் லைஃப்லயும் அதுக்காக தான் முனிவர்கள் வந்து இமயமலைக்கு போய் தியானம் செய்வாங்க. ஏன்னா அந்த சம்பாலான்ற மல்டி டைமென்ஷனல் கிங்டம். சாதாரண மனுஷங்களோட கண்ணுக்கு அது தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன்ல சிக்னல் கிடைக்கலன்னா அப்படியே எடுத்துக்கிட்டு போனோம்னா ஏதோ ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்கும் இல்லையா. தியானத்துக்கு அப்படிப்பட்ட ஹை எனர்ஜி ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள இடம் தான் இமயமலை. அதனால சம்பாலான்றது இமயமலையில தான் இருக்குன்னு பல பேர் நம்புவாங்க. அந்த சம்பாலால தான் கல்கி பகவான் இருக்காருன்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. நான் முதலே ஒரு பாயிண்ட் சொன்னேன், சம்பாலால உள்ளவங்களால கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் வரைக்கும் வாழ முடியும் அப்படின்னு. இப்போ கலியுகத்தோட டைம் பீரியட் வந்து ஒரு கணக்குப்படி 5000 இயர்ஸ்னு சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு கணக்குப்படி பல லட்சம் ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. அந்த பல லட்சம் ஆண்டுகளை பத்தி நம்ம பேச முடியாது. சோ இந்த 5000 இயர்ஸ் கணக்குல எடுத்துக்கும் போது மேபி கல்கி பகவான் ஆல்ரெடி பிறந்து அந்த சம்பாலால இப்போ இருக்கலாம், இல்லனா ஃபியூச்சர்ல கூட நடக்கலாம். அதை பத்தி எக்ஸாக்ட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா நடக்காதான்றத பத்தி எந்த கிளாரிஃபிகேஷனும் இல்ல. அண்ட் இந்த சம்பாலா கான்செப்ட் எல்லாம் உண்மையாடா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையேன்னு மேபி உங்களுக்கு தோணலாம் அண்ட் எனக்கு கூட தோணுது.
ஆனா இந்த சம்பாலா கான்செப்ட் உண்மைதான் சொல்லிட்டு நம்பி கடந்த 2000 வருஷங்களா அந்த சம்பாலாவை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு தேடிக்கிட்டு போனவங்க எக்கச்சக்கமான மனிதர்கள் இருக்காங்க. அதுல சில பேர் யாருன்னா நிக்கோலாஸ் சொல்லப்படும் எக்ஸ்ப்ளோரர் திபெட்டன் காலச்சக்கரான்னு சொல்லப்படும் புக்கை அடிப்படையா வச்சுக்கிட்டு 1924 இருந்து 1928 வரைக்கும் சம்பாலாவை தேடிக்கிட்டு இருந்தாராம். அதை ஒரு புக்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்தது அலெக்சாண்டர். உலகத்துல பல பகுதிகளில் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த அலெக்சாண்டர் இந்தியாவையும் கைப்பற்றணும்னு நினைச்சான். அதே சமயம் இந்தியாவில தான் சம்பாலா எங்கேயோ இருக்குன்னு அதை தேடவும் செஞ்சான். இன்ஃபேக்ட் இமயமலைக்கே போயிட்டான். ஆனா என்ன காரணமோ தெரியல, அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் இந்தியா பக்கமே வராம இந்தியாவை விட்டுட்டு போயிட்டான். மேபி சம்பாலாக்குள்ள போயிருக்கலாம், அங்க ஏதாவது சில விஷயங்களை பார்த்து பயந்து போயிருக்கலாம், அண்ட் இனிமே இந்தியா பக்கமே வரக்கூடாதுன்னு போயிட்டு இருக்கலாம். அது என்ன காரணம்னு அலெக்சாண்டருக்கு தான் தெரியும். இந்த வரிசையில மூணாவது உள்ள ஆள் ஜெர்மனியோட மிகப்பெரிய டிக்டேட்டர். நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். சோ அந்த ஆள் கூட சம்பாலாவை பார்த்துட்டு திரும்ப போயிட்டு தான் கதை ஒண்ணு இருக்கு. இப்ப பார்த்தது 3 எக்ஸாம்பிள் மட்டும்தான். இப்படி ஏகப்பட்ட பேரு சம்பாலாவை போய் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டதா சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா, உடம்புல அந்த 7 சக்கரஸை ஆக்டிவேட் பண்ணாதான் அந்த சம்பாலா நம்ம கண்ணுக்கு தெரியுமா. இதெல்லாம் உண்மையிலே உண்மையா இல்ல யாராவது உருட்டி விட்ட கதையான்னு நமக்கு தோணும். ஆனா வேதங்கள்ல சம்பாலாவை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே வேதங்களையும் புராணங்களையும் கல்கி பகவானுக்கு பரசுராமன் தான் வித்தைகள் கத்துக் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கல்கி எல்லா சிவஞ்சீவிகளையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு தான் உலகத்துல நியாயத்தை நிலைநாட்டுவாங்கன்னு மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே அந்த கான்செப்டோட மேட்ச் ஆகுது. அதுக்காக அதை நம்பிதான் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபியூச்சர் யாராலையுமே கணிக்கப்படாதது. குத்து மதிப்பா இது நடக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா கன்ஃபார்மா எக்ஸாக்டா இதுதான் நடக்கும்னு யாராலையுமே கணிச்சு சொல்ல முடியாது. இப்படி ஒன்று இருக்கு, சம்பாலான்னு ஒன்று இருக்குன்னு ஃபேமஸா பேசப்படும் கான்செப்ட், அதை உண்மையிலே பார்த்தவங்களுக்கு தான் அது உண்மை, அதை பார்க்காதவங்களுக்கு அது ஜஸ்ட் செவிவெளி செய்தி மட்டும்தான். ஸோ இதெல்லாம் தான் சம்பாலா மிஸ்டரி பத்தியும் அண்ட் கல்கி பகவான் அங்கதான் வளர்க்கப்படுவார்ன்றதுக்கான டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த கான்செப்ட் பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.